நண்பர்களே, தோழர் ஃபரூக் அவர்களின் ஞாபகார்த்தம் கூடியுள்ள உங்களை பார்த்து பேச நான் மிக ஆசைப்பட்டேன். ஆனால் முடியவில்லை. சாரி. என்னுடைய தமிழ் முழுவதாகவும் தமிழாக இருக்காது. அதில் பழக்க தோஷம் கொண்டு மலையாளம் கயறி வரும். அதுகொண்டு சாரி ஃபார் தட். தோழர் ஃபரூக்கை ஓர்மிக்கும் போது என்னுடைய ஞாபகத்தில் வருது ஜோசப் மாஷ். அவர் ஒரு கதை எழுதினார். அதனால் அவருடைய கை காலுகள் வெட்டப்பட்டது கேரளாவில். கேரளா என்று கூறும்போது இங்குள்ள முஸ்லீம்கள் மற்ற ஜன விபாகங்களுமாய் சேர்ந்து இழகி பழகக்கூடிய ஆளர் இருந்தால் போலும் இங்கே இப்படி நடந்தது என்பது அன்று பயங்கர ஷோக்கு தந்த விஷயம். அதுபோல செகனூர் மௌலவி அவர் என்ன செய்தார்? ஃபரூக் தோழர் செய்தது போல கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. அவர் குர்ஆனில் 3 நேரம் தொழுகை இல்லை, 5 நேரம் தொழுகை இல்லை, 3 நேரம் தான் தொழுகை கூறப்பட்டிருக்கிறது. அத்தாட்சி நீங்கள் தாருங்கள், நான் நம்பிக்கொள்கிறேன். விஞ்ஞானபூர்ணமான ஞானபூர்ணமான ஒரு கேள்வி. அவரை கொடூரமாக கொண்டு விட்டார்கள். உடல் கூட இதுவரை கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செய்திகளால் இவர்கள் ஆரை நோட்டமிடுகிறார்கள்? கண்டிப்பாக ஜோசப் மாஷ், செகனூர், இந்த சம்பவங்கள் கேரளாவை பொறுத்த அளவில் முஸ்லிம்களுக்கு பெரும் அடி. இஸ்லாமோபியா இங்கே இல்லாமல் இருந்தது. அதை தூண்டிவிட இந்த சம்பவம் காரணமாகிறது என்பதால் இது செய்யக்கூடிய ஆட்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய காரியம், இது முஸ்லிம்களுக்கு எதிரான துரோகம். இங்கு இப்போது பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளரும் கட்சி பிஜேபி தான். மற்ற எல்லா கட்சிகளும் தளர்ந்து கொண்டிருக்கும் போது ஏன் முஸ்லீம் விபாகத்தினிடையில் உள்ள தீவிரவாதிகள், எஸ்டிபிஐ போன்ற தீவிரவாதிகள் அவரை வளர்த்துகிறார்கள். அது புரியவில்லை இவருக்கு. அங்கேதான் பெரிய சங்கடம் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த அளவில் பாசிசம் அதனுடைய எல்லா ரூபத்தையும் கொண்டு மனித வாழ்க்கையை மோசமாகத்தக்க ரீதியில் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. மானவிகதா, அதாவது ஹியூமனிசம் அவருக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆயுதமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் ஃபண்டமெண்டலிஸ்ட். நீங்கள் பாருங்கள், பெங்களாதேஷ் 2016 வரை உள்ள கணக்குகள் பார்க்கும்போது 48 முஸ்லிம் புளோகர்ஸ் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? அவர் பொதுஜன மத்தியத்தில் இறங்கி வந்து, பொதுமக்களுடைய இடையில் இறங்கி வந்து கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கம்ப்யூட்டர் இல்லிட்ரசி, அதாவது கம்ப்யூட்டர் போட படிக்க அல்லங்கில் மொபைல் போன் யூஸ் பண்ண தெரிஞ்சவர்களுடைய இடையில் பிளாக் அதை எழுதினார். 48 அபிஜித் ராய் உள்பட 48 பேரை ISIS உலகத்தில் எம்பாடும் இந்த ISIS, தாலிபான் இவர்கள் செய்து கூட்டிய செய்திகள் முஸ்லிம் உலகத்திற்கே துரோகம். மற்ற மனிதர்கள் இந்த மதத்தை ரொம்ப மோசமாக காண இவர்கள் தான் காரணம். இவர்கள் முஸ்லிம் துரோகிகள். நாம் அல்ல. நாம் இஸ்லாமை தான் எதிர்க்கவே தவிர முஸ்லிம்களை எதிர்க்கவே இல்லை. நாம் அவர்களுடைய தப்பான எண்ணங்களை, நம்பிக்கையை நாம் கேள்வி பண்ணுகிறோம்.
അതിനക ഉള്ള വിഷയം നാം വിമർശിக்கிறோம் அதை தவிர நம்ம ஏதாவது யுக்திவாதி ஏதாவது எத்திஸ்ட் யாரையாவது கொன்னதாக சொல்ல முடியுமா? மனிதர்களை கொல்லக்கூடிய இது முற்கோப்புவாதிகளுக்கு இல்லை, ஹியூமனிஸ்டுகளுக்கு இல்லை, எத்திஸ்டுகளுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது 2016 அந்த காலையளவில் 48 பேர் பிளாக் எழுதினார்கள் என்ற பெயரில் பெங்களாதேஷில் கொல்லப்படுகிறார்கள். அபிஜித் ரோய் உட்பட. அபிஜித் ரோய் முக்தா மோனா என்ற பெயரில் ஒரு വലിയ ബ്ലോഗ്, ரொம்ப பரபரப்பான செய்திகள் உள்பட உள்ள ஒரு ப்ளாக். உங்களோட தோழர் ஃபரூக் செய்தது போல வீட்டில் இருந்து எத்தீசம் சொல்றதல்ல, உலகத்தில் இறங்கி மனிதர்களுடைய இடையில் இறங்கி அதை சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ள ஆள் அபிஜித் ரோய். கொடூரமாக கொண்டு போட்டார்கள். அவருடைய மனை படுங்காயம் அடைத்தார். மனிதர்களா இவர்கள்? உங்களுடைய கடவுள் அல்லாஹு தண்டிப்பான், நரகம் உண்டாக்கி வைத்து காத்திருக்கிறான், நாட்களை அதிலிட்டு பொரித்தெடுப்பது ஃப்ரை. நீங்கள் என்று செய்கிறீர்கள் மடையர்களே? உங்களுக்கு என்ன தகுதி இது செய்யறதுக்கு? உலக மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை எதிரியாக காணத்தான் இந்த செய்தி உங்களுக்கு உதவும் என்பது நீங்கள் மறந்து கூடாது. அபிஜித் ரோயுடைய மனைவியை மட்டுமல்ல, அவருடைய ஒரு நண்பர் தீபன், அவரை அபிஜித் ரோய்மாய் கம்பெனி வைத்தார், கூட்டாளியாக இருந்தார் என்பதால் நம்முடைய தோழர் ஃபரூக்கை கொண்டது யார்? அவருடைய தோழர்கள். பாருங்கள், என்றும் பார்த்து என்றும் பேசி என்றும் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆளை கடவுளின் பெயரை கொல்ல வேண்டும் என்றால் இந்த எண்ணம் மனித துரோகம். It is not at all humanitarian. It is barbarian. எல்லா மனிதர்களும் அப்படியா? நான் நம்பவில்லை. கேரளாவை பொறுத்தளவில் 99% முஸ்லிம்ஸ். அவர்கள் செக்குலர். 1% விஷம் ஒரு துள்ளி போதுமல்லவா? அதுதான். தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாறுதல் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். கரெக்டா இருக்கா எனக்கு தெரியாது. அங்கு கொஞ்சம் தீவிரவாதம் அதிகம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவே தமிழ் மக்கள் தே ஆர் வெரி, இதுக்கு வார்த்தை வரவில்லை, விகாரம் கொள்ற ஆட்கள். அதனால் மொழி, சினிமா ஆக்டர்ஸ், இவர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய ஆட்கள் என்ற ரீதியில் தமிழ் மக்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார் என்பதால் அங்கே ஒரு 10% ஆட்களாக தீவிரவாதிகளாக இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய எண்ணிக்கை அது கரெக்டாக நம்ம இல்லை கேட்டேன். நான் ஊகம் சொல்கிறேன். நீங்கள் உண்டு பாருங்கள், தன் தோழரை என்றும் பார்த்து பேசி நட்பு கொண்ட தோழரை கொன்றுவிட்டு யாதொரு ரிகட்டும் கிடையாமல் போலீஸில் வந்து சரண்டர் ஆகிறார்கள். அந்த ஜோசப் மாஷை கொண்ட ஆளுகளும் அப்படித்தான். நெஞ்சு விரிச்சுத்தான், நான் கொன்று விட்டேன், நான் அல்லாஹுவை காப்பாற்றி விட்டேன். நீ ஆரையா அல்லாஹுவை காப்பாத்த? உன்னுடன் யார் சொன்னார் அல்லாஹை காப்பாத்த? இது பிராந்துங்க. திஸ் இஸ் ஒன்லி என்ன சொல்றது, பிராந்துக்கு என்ன சொல்றது, பைத்தியம். பைத்தியம் பிடித்தவர்கள் இவர்கள். கிடைக்க வேண்டிய இடம் பிரிசன், not in society. No regret at all for that hooligans. இதெல்லாம் எப்படி தொடங்குகிறது, ஏன் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டி இருக்கிறது. நபியோட காலகட்டத்தில் தொடங்கினது, இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பனு குரேஷா 600 முதல் 900 ஆட்களை கொன்று விட்டார். ஏன்? அன்று வார், யுத்தம், அது சகஜமான விஷயம். இது அந்த மாதிரி சகஜமான ஒரு யுத்தம் கிடையாது, வார் கிடையாது.
இது அவர்கள் மதத்தில் சேர மறுப்பதினால். பாருங்கள், ஒரு கூட்டம் ஆளுகள், one group of persons was massacred because they reluctant to accept this religion. This was done by Prophet Muhammad. அதனுடைய காரணங்கள் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். உண்மையான காரணம் ஹிஸ்டோரியன்ஸ், வாட்ஸ் உட்படையுள்ள ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றது என்னவென்றால், அவர்கள் இஸ்லாத்தை புல்க மறுத்துவிட்டார்கள் என்பதால். குர்ஆனில் கூட இந்த விஷயம் சொல்லப்படுகிறது ஐயா. அப்போது இது தூண்டிவிடக்கூடியது என்பது இந்த மதத்தினுடைய a habit of this religion. இந்த மதத்தினுடைய சுபாவங்க அது. ஆனால் மதம் ஒரு பக்கம் போகும். பெரியார் சொல்லி இருக்கிறார், ஓரோ மனிதர்களும் தன் வாழ்க்கையில் பகுத்தறிவாளன். நோய் வந்தால் ஆஸ்பத்திரியில் போவான், வண்டி தேவை என்றால் டாக்ஸி பிடிப்பான், உணவு தேவை என்றால் அக்ரிகல்ச்சர் பண்ணுவான். மின்சாரம் நாம் கண்டத்தினோம். நம்முடைய சுயம் தேவைகளுக்கு நாம் உண்மையாக கடவுளை நம்புவது கிடையாது. எப்படி? நான் பாதி கடவுள் பாதி. நான் ₹1 வைப்பேன், கடவுள் ₹1 வைப்பார், ஆக ₹1. இதுதான் அவர்களுடைய செய்தி. என்னிருக்க குறைஷி கோத்திரத்தை, குறைஷி ட்ரைபை 600-900 மார்களை கொன்றதற்கு காரணம் அவர்கள் மதம் மாறவில்லை என்பதால். அங்கிருந்து தொடங்கி இன்று வரை ISS, தாலிபான் உள்பட ஒரு ஆள்கூட்டத்தை, ஒரு ரிலீஜியனை இது எப்படி புண்படுத்துகிறது மற்றுள்ளவர்களுக்கு முன்னாடி, மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி இது எவ்வளவு கேடுகிட்டு போகிறது என்று இவர்கள் ஏன் சிந்திக்கவில்லை? நான் எடுத்து சொல்ல காரணம் ஏனென்றால் இதில் பொய்யில் படைத்த மதம் ஐயா. பொய்யால் கெட்டப்பட்ட முதல் பொய் வஹி. கடவுளிடம் இருந்து ஜிப்ரீல் வரி எனக்கு சந்தேசங்கள், செய்திகள் கிடைக்கிறது என்று சொல்வது பெரும் பொய். அன்றைய அரபிகள் கேட்டார்கள், உனக்கு ஜிப்ரீல் வருகிறார் என்றால் அது நாங்கள் காணத்தக்க ரீதியில் வரட்டும், நாங்கள் கூட காணட்டும் என்றால் நாங்கள் நம்பிவிடலாம். எங்கு வரப்போகிறது? இது அவருடைய தோணல், அவருடைய மன சங்கல்பம், கற்பனை. இது உண்மையான பொய், நிஜமான பொய். அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது என்று. அப்ப குர்ஆன் பொய்யான ஒரு புத்தகம், பொய்யால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதுபோல நபியின் மேல் உள்ள அந்த பாசம், இது இந்த விபாகம் ஆளுகளை தீவிரவாதிகளாக மாற்றத்தான் உதவுகிறே தவிர நாம் உலக நேதாக்களை உருவோடு கண்டிருக்கிறோம். யாருக்கும் வேண்டி யாரையும் யாரும் கொன்றதே கிடையாது என்றால் இந்த நபியின் பேர் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அடுத்த போய் மிஹ்ராஜ், அதாவது ஒற்ற இரவில் உலகங்கள் தாண்டி, 7 உலகங்கள் தாண்டி அல்லாஹ்வை நான் பார்க்க போறேன் என்ற மிகப்பெரிய பொய். இதெல்லாம் நாம் சொல்லும் போது அவருக்கு பொறுக்க மாட்டேங்கிறது. நான் கள்ளமா சொல்கிறேன், நீங்கள் சொல்வதை நாம் சொல்கிறோம், அத்தாட்சியுடன் சொல்கிறோம். பொய் பேசுறது எங்க வழக்கமே கிடையாதுங்க. மிஹ்ராஜ் கூட இருந்த சஹாபாக்கள் வரை இவர் பொய் சொல்கிறார் என்ற பேரில் மதம் விட்டு போனார்கள், முர்தத்தாய் மாறிவிட்டார்கள் என்று இவருடைய ஹிஸ்டரியை சொல்லும் போது நீங்கள் பாருங்கள், கலிமா லா இலாஹா, நான் அல்லாமல் ஒரு கடவுள் கிடையாது. இப்ப மீதி மனிதர்கள் நம்பக்கூடிய கடவுளோ? இது வெறும் நம்பிக்கைங்க, கற்பனைங்க. நீ இப்படி கற்பனை பண்ணும் போது அம்மா அப்படி கற்பனை பண்றான், அந்த கற்பனை எப்படி மோசமாகும்? இந்த கற்பனையை நீ கொண்டு நடக்கும் போது உன்னுடைய புத்தி மோசம் ஐயாது, கற்பனைகள் தான் இது. அப்படி இருக்கும்போது மற்ற கடவுள்கள் இல்லை. அல்லாஹு ரொம்ப வெறுக்கப்பட்ட விஷயம் ஷிர்க். மற்ற மதங்களை, மற்ற தெய்வங்களை ஆராதிப்பது, பிரார்த்திப்பது, praying of other gods is the most sinful thing. ஷிர்க். இது நம்பக்கூடிய, பூர்ணமாக நம்பக்கூடிய ஆட்கள்
ஆளுகளை கொன்றால் அதிசயப்பட தேவையில்லை. ஆனால் பாக்கியவசால் 90% ஆளுகள் இது உள்ளில் வைத்திருப்பார்களே தவிர வெளியில் காட்ட மாட்டார்கள். ஏன்? அவருக்கும் ஜீவிக்க வேண்டிய சமாதானம் இந்த உலகத்தில் தேவை என்ற பகுத்தறிவு அவர்களுக்கு இருப்பது என்பது நாம் காணாமல் இருக்க முடியாது. அதுபோல சொர்க்கம் நரகம். என்னையா இந்த சொர்க்கம்? கராச்சேரி மாஸ் அப்படி ஒரு பகுத்தறிவாளர் இருக்கார். அவர் சொல்ற, எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு அங்கு போனால் போர் அடிக்கும். நரகம் எல்லா மனிதர்களும் படைத்தது கடவுள். அவருக்கு நம்பிக்கை கொடுக்க நினைப்பது கடவுள் அல்லாஹ். நான் நம்பிக்கை கொடுக்காதவருக்கு ஈமான் கிடைக்காது என்றுதான் அல்லாஹ் சொல்கிறார். அப்படி இருக்க ஏன் நீ நரகத்தை உண்டாக்குறாய்? நீதான் இந்த ஆட்களை உண்டாக்கினாய், நீதான் சாத்தானை உண்டாக்கினாய். ஏன் நீ நரகம் உண்டாக்கி வச்சிருக்கிறார்? உன்னால் உருவாக்கப்பட்ட மக்கள், உன்னால் நம்பிக்கை கொடுக்கப்படாத மக்கள், அவர்களை நரகத்தில் போட உண்மையாக ஒரு அல்லாஹ் உண்டுமானால் முடியவே முடியாது. இவர்கள் சொல்லுவது பொய். அதுபோல இந்த மத்தனியுடைய கொடுக்கல் வாங்கல்கள் பழக்கங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். 5 நேரம் தொழுகைக்கு போக வேண்டும், 30 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். ஏதோ மதத்தில் ஐயா இது போல இந்த என்ன சொல்றது கம்பல்சரி பிரேயர்ஸ் இருக்கிறது. உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேண்டும் என்றால் கிறிஸ்தியானிகள் பள்ளிக்கு போவார்கள், ஹைந்தவர்கள் இந்துக்கள் தேவை என்றால் டெம்பிளுக்கு போவார்கள். இது அப்படியில்லை. 5 நேரம் போகாவிட்டால் மேற்படி முஸ்லீம்களாக இருப்பினும் கூடி அவர்களை நரகத்தில் போட காத்திருக்கக்கூடிய அல்லாஹு எப்படி கருணாமயன் கஃபூர் ரஹீம் கருணை உடையவன் ஆகும்? இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் என்பது. அதுபோல குர்ஆனை எடுத்து பார்க்கும்போது இந்த பனு ஹுரைலாவை கொல்றக்கூடிய விஷயம் போலும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த புத்தகம்தான், இந்த புத்தகத்தை உண்மை என்று நம்பக்கூடிய 10% ஆட்கள் தான் குழப்பத்திற்கு காரணம் என்றால், இந்த புத்தகம் குழப்பத்திற்கு காரணம் பாக்கியவசாலி. நல்ல காலம் கொண்டு 90% ஆட்கள் இதை நம்பினாலும் நடைபெறுத்த துணியவில்லை என்பது மனிதர்களுடைய லக். Luck means I only use the word luck because of telling you my heart feeling. நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்து பாருங்கள். 998 ஒரு கான்ஸ்டபிளை SDPI காரன் என்பவன் நான் நினைக்கிறேன் அப்படி கொன்று விட்டான். RSS சும்மா இருக்குமா? இந்த RSS என்பது முஸ்லிம்களை தூண்டிவிட்டு இந்துக்களை யுனைட் பண்றதுக்கு வேண்டி நிற்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்படித்தான் 82 வெறும் 2 பார்லிமெண்டரி இருந்த இந்த கட்சி இப்போது ஆளுங்கட்சியாக கொண்டு எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால், இது வளர்த்ததற்கு உதவினது முஸ்லிம் ஃபண்டமெண்டலிஸ்ட். பாபரி மஸ்ஜித் well planned attack to the Muslims. இந்தியாவில், வட இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழ்ற வாழ்க்கை என்பது அடிமை வாழ்க்கை. தொழில் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. வாழ்றதுக்கு வீடு இல்லையா, கெட் ஹவுஸ்ல தாமசிக்கிறாங்க. அப்படி இருக்க இங்கு செக்குலரிசம், ஜனாதிபத்தியம், டெமோக்ரசி இருக்கும்போது இதில் என்ன இது புரியாமல் போகிற இந்த தீவிரவாதிகளை பற்றி என்ன சொல்றாங்க? அல் உம்மா, அதுதான் கோயம்புத்தூர்ல இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம். அவர்கள் 58 பேரை கொன்றார்கள். எங்கு போய் தீர்ந்தது பாருங்கள். 1998 லோக்சபா எலெக்ஷன்ல சிபி ராதாகிருஷ்ணன் 1 லட்சம் ஓட்டுக்கு மெஜாரிட்டியோட ஜெயித்தார். நாம் 82 பார்த்தது போல இங்கு உங்கள் கோயம்புத்தூர் இவர்கள் செய்த அல் உம்மா செய்த ஆட்கள் வேலை எங்கு சென்று நின்றது?
1,00,000 மெஜாரிட்டி பிஜேபி என்ற கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் உண்டாக்கி கொடுக்குவதற்கு வேண்டி உதவுகிற ஆட்கள் யாரென்று கேட்டால் முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று ஒரு சம்சயமும் இல்லாமல் நமக்கு கூற முடியும் என்றிருக்க, என்னுடைய நாட்டில் கோயம்புத்தூர் ஸ்போடனம், கோயம்புத்தூர் பிளாஸ்ட் அதுமாக பந்தப்படுத்தி கொண்டு அரஸ்டான ஆளாகும் அப்துல் நாசர் மதனி அவர் ஒரு கதை சொன்னார். அது கேட்க வேண்டிய கதை, சுருக்கி சொல்லுகிறேன். நபி ஒரு கூட்டத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு குடிகாரன் வந்து குழப்பம் உண்டாக்குனான், பகலம் உண்டாக்குனான், நபியை மோசமாக பேசினான். சஹாபாக்கள் அவனை கொன்று விடலாம் என்று சொன்னார்கள். நபி வேண்டாம் என்று, ஆனால் அவன் போகவில்லை, போக சொல்லிட்டும் போகவில்லை. கடைசியில் இந்த பெகலம் உண்டாக்கக்கூடிய, குழப்பம் உண்டாக்கக்கூடிய அந்த ஆளுடைய மகன் எண்ணிட்டு சொல்கிறான், நபியே உங்களுக்கு வேண்டி நான் இவனை கொன்று விடுகிறேன், என் வாப்பா என்று நோக்காமல் நான் என்னை கொன்று விடுகிறேன் என்று சொன்னதற்கு நபி ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் வாள் எடுத்து வாப்பாவின் தலையை வெட்டி அந்த வாளில் தலை கோர்த்தெடுத்து நபியிடம் முன்பில் கொண்டு ஹாஜராக்கினார். எப்படி கொடூரமான விஷயம்! இந்த கதை இந்த அப்துல் நாசர் மதனி சொல்ல என் காதுகளால் நான் கேட்டேன், என் காதில் நான் கேட்டாங்க. இவர்கள் தான் இந்த யூத்தை இலக்கி விடுகிறார்கள். இந்த மாதிரி மனித துரோகிகள். அவர் இப்போது ஜெயிலில் கிடக்கிறார். கண்டு படியுங்கள். பாசிசம் உங்களை வெறுதே விடாது, உங்களை படிப்பிக்கும் பாடம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. டெமோக்ரசி, ஜனாதிபத்தியம், டெமோக்ரசியில் நீங்கள் நம்புங்கள். செக்குலரிசத்தை நீங்கள் முருகப்பிடியுங்கள். பிஜேபி கல்யாணராமன் அவர் ஒரு என்னோ நபியை பற்றி பேசினார். தமிழ்நாட்டில் புகழ் நபியை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் சொல்லிட்டு போகட்டுமே, உனக்கென்ன குழப்பம்? சூரியனை பற்றி நமக்கு விமர்சிக்கலாமே, ஒழிகிறது, நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது சூரியன்ல தான். அதை பற்றி பேசினா உனக்கென்ன? இளகி உலக சமாதானத்தை இல்லாய்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறுகிறது என்றால் இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க வீதியுள்ள விஷயம். சுருக்கமாக சொல்ல நான் சுருக்குகிறேன். 2 தரம் முஸ்லிம்ஸ் உண்டு. ஒன்று, நான் நேரத்தை சொன்ன போல 1% 1% இல்லை என்றால் ஏறினால் 10% முஸ்லிம்கள் தீவிரவாதிகள். சொல்லாமல் இருக்க முடியாது. விஷம் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துள்ளி போதும் என்றது போல இவர்கள் இந்த சமூக துரோகிகள், முஸ்லிம் துரோகிகள் அரண்டு கேட்டால் முதலில் வரக்கூடியது இந்த தீவிரவாதிகள் தான். அதுக்கு பின்பான் RSS வரும். RSS-ஐ வளம் கொடுத்து வளர்க்கிறது, நிலநிறுத்துறது. முன்னோட்டில் அந்த ஆளுகளுடைய பிரயாணத்தை புஷ்டிப்படுத்துவது இந்த நெறிகெட்ட புத்தி இல்லாத தீவிரவாதிகளுடைய வேலையா. அதுபோல இந்த இன்டர்நெட்டுடைய வரவோடு கூடி கேரளாவில் ரொம்ப மாற்றம். நிறைய ஆட்கள் மதம் விட்டு புறத்தை வந்துகிட்டே இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஆட்கள் பகுத்தறிவாளர் ஆகி மாறுகிறார் என்று நான் நம்பவே இல்லை. கற்பனை பண்ண முடியாத அளவில் இருந்ததென்றால், இங்கு கேரளாவில் 2-3 வருடங்களுக்கு முன்னே ஒரு மீட்டிங் போட்டபோது 4000 ஆட்கள் பங்கெடுத்தார்கள் என்றால் எப்படி இது வளருகிறது? எக்ஸ் முஸ்லிம்ஸ் இன் கேரளா இவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் படிக்கக்கூடிய அளவில் இன்டர்நெட் துறந்து இருக்கிறது. அதனால் தான் இன்டர்நெட்டுமாய் பிளாகுமாட்டும் ஃபேஸ்புக்குமாய் பந்தப்பட்ட ஆளுகளை கொன்று தீர்ப்பது இந்த பெரும் துரோகிகளுக்கு, இந்த பைத்தியக்கார மக்களுக்கு ஆவேசமாகி மாறிவிட்டது என்பது அவர்களுக்கு காண முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை. என் மதத்தை
இவர்கள் இல்லாய்மை செய்கிறார்கள் என்று தோன்றல். இது இல்லாய்மை ஆகி போகும் ஐயா, இது நிலநிற்காது. இந்த பொய் பித்தலாட்டம் எல்லா பேரையும் எல்லா காலமும் பற்றிக்க முடியாது அல்லவா? காலம் மாறுந்தோறும் எஜுகேஷன் கூடும் போது, இன்டர்நெட்டுக்குரிய வியாபகம் வரும்போது 5G எல்லாம் வரட்டுங்க. களி பார்க்க போகிறோம் என்பதுதான். அதுபோல பெரும் பொய்யாக்கும் இஸ்லாம் வளருகிறது. பெரும் பொய்யா, அதை பற்றி நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். முஸ்லிம் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங், அது கூடிக்கொண்டிருக்காங்க. ஏனென்றால் பெற்று பெறுகிறார்கள். ஃபேமிலி பிளானிங் கிடையாதுங்க. அதனால்தான் நீங்கள் பெற்று பெறுகிறீர்கள் தவிர மற்ற மதஸ்தரை உங்களை தேடி வரவே இல்லை. உங்கள் மதத்தில் நின்று கொழித்து போகிறார்கள், விட்டு போகிறார்கள். அமெரிக்கா, பிரிட்டன், ஈவன் இன் கேரளா, ex-Muslims are increasing because of the knowledge of by internet. அதனால் ஒரு பிரெஞ்சு கவர்மெண்டுடைய ஒரு ஸ்டடி சொல்றது என்னன்னா, 80% ஆட்கள் கொல்லப்பட்டது முஸ்லீம்களால் கொல்லப்பட்டார்கள். தீவிரவாதிகள் கொன்ற ஆட்கள் கணக்கெடுக்கும் போது 80% ஆளுகள் முஸ்லீம்கள் தான் கொல்லப்படுகிறார்கள். தாலிபானை பொறுத்தளவில் சுன்னி முஸ்லிமே கிடையாது. கொன்று விடுவான். நீ உண்மையான முஸ்லிம் இல்லை, நீ காஃபிர் என்று கூறிவிட்டு கலீஃபா ஆட்சி கொண்டு வர்றதுக்கு வேண்டிட்டு. எப்படி இருக்கிறது விஷயம்? சொல்றதுக்கே நாணமாக இருக்கிறது ஐயா. முஸ்லீம்கள் கொல்லுகிறார்கள். ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்ட். உன்னுடைய மதத்திற்கு என்னது போரிசை போராது என்று கூறிக்கொண்டு, நீ உண்மையான முஸ்லிம் அல்ல என்று கூறிக்கொண்டு, நீ தொழுகைக்கு வரவில்லை என்று கூறிக்கொண்டு, முஸ்லீம்களை இன்றைய வரை நடந்த கணக்கு வைத்துக் கொண்டு பார்க்கும்போது தீவிரவாதிகளால் ISIS தாலிபான் தொடங்கின தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டதில் 80% ஆஃப் முஸ்லிம்ஸ். எவ்வளவு கொடூரமான விஷயம் ஐயா. ஃபரூக், he was an ex-Muslim. என்னுடைய தோழர் ஃபரூக் என்ன குத்தம் செய்தார்? அவருடைய நம்பிக்கையை பரப்பினார். நீங்கள் என்றும் பாங்கு விழிக்கவில்லையா? நீங்கள் ஸ்டேஜ் கட்டி ஸ்பீச்சஸ் நடத்தவில்லையா? ஊராக நடத்துகிறீர்களே. எங்களுக்கு செய்ய அவகாசம் இல்லையா ஐயா? நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? நாங்கள் நம்புகிறதை பிறரிடம் சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்கிறத போல உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இங்கு இருக்குமானால் அது எங்களுக்கும் செய்ய வாய்ப்பு வேண்டும் என்பது. நீங்கள் ஏன் புரியாமல் போகிறீர்கள்? இந்த புரியாமல் போகிறது உங்களுக்கு நல்லதல்ல. உங்களை அது மோசமாக்கிவிடும். இஸ்லாமோபியா. இது ஒரு விஷயம் கூட சொல்லி நான் க்ளோஸ் பண்றேங்க. இந்த பெங்களூர்ல இது போல தான் இந்த பிஜேபி எம்எல்ஏ உங்க ஊர்ல செய்தது போல, தமிழ்நாட்டில் செய்தது போல எவ்வளவு குழப்பம் உண்டாக்கிட்டு இருந்தாலும். ஏன் குழப்பம் உண்டாக்கினார்? அவர் எது சொல்லிட்டு போட்ட, அவன் மனப்பூர்வமாக தான் சொல்லுகிறான். ஏன்னா இந்த அசம்பிளி எலெக்ஷன் வருது, அதுல 10 ஓட்டு வாங்க வேண்டி இவனை தூண்டி விடுகிறான். 82 செய்தது இங்கு செய்கிறான். இது புரியவில்லையே இவர்களுக்கு. அங்கதான் கஷ்டம் இருக்குங்க. ஒரு விஷயம் கூட சொல்லினான், அந்த டிஜே ஹல்லி அங்க இது போலத்தான் எவனோ ஒருத்தன் நபியை பத்தி பொறுக்க மாட்டோம், எங்களுக்கு பைத்தியம் பிடித்து விடும், ஆயுதமாக வெளியே இறங்கினார்கள். ஆனால் ஒரு கூட்டம் செருப்பக்கார், ஒரு கூட்டம் யூத்ஸ், அவள் என்ன பண்ணான்னாக்க ஒரு கோயிலுக்கு சுத்தம் அவள் காவல் நின்றார்கள். இதுதான் ஐயா தேவை. டிஜே ஹள்ளியிலே போலீஸ் எடுத்த நடவடிக்கையை விட இந்த நடவடி வாழ்த்தத்தக்க ரீதி. அதுதான் நான் சொல்கிறேன். 90% முஸ்லிம்கள் சமாதான பிரியர்கள். ஏன் இந்துக்கள் 90% சமாதான பிரியர்கள். இந்தியன் ஜனதா இப்படி சொன்னா இந்தியாவுடைய மக்கள் சமாதானத்தை விரும்புகிறார். இதில் 10% ஆட்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் ஐயா, பைத்தியம் பிடித்தவன். இவன் தான் சமூக துரோகம் செய்து கொண்டிருக்கிறான்.
அதுபோல இந்த அப்துல் நாசர் மதனி தூண்டிவிட்டவனாக்கும். 92 பாபரி மஸ்ஜித் தகர்ந்த போது அவனுடைய பேச்செல்லாம் கேட்டால் ரத்தம் கொதிக்கும் ஐயா. இந்த முல்லாஸ் தொப்பி வச்சு ஷால் போட்டு வர்றானே, இவன் தான் பெரிய குற்றவாளி. இந்த சமூகத்தை ரொம்ப மோசப்படுத்தக்கூடிய விபாகம் இந்த ஆட்கள் தான். ஒன்று அதனகத்து உள்ள தீவிரவாதிகள், 2 இந்த முல்லாஸ் இலப்பைகள், பெருக்கு தீனிகள். மற்றும் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஆனா அவன் டொயோட்டோ கார்ல போயிட்டு இருப்பான். ஏதைய பணம் இது? மதத்தை விற்கிறார்கள், விற்கும் பொருள். அதற்கு வேண்டி இவர் செய்கிறதோ சமூக துரோகமான விஷயம் என்றால், நண்பர்களே, உங்களுக்கு ஒரு ஃபரூக்கை கொல்ல முடிந்தது. எவ்வளவு ஃபரூக்குமார் உயர்ந்து வந்து விட்டார்கள் என்று பாருங்கள். ஜோசப் மாஸ், நீங்கள் கைவிட்டினீர்கள். எங்கு வந்து நிற்கிறது விஷயம்? உங்கள் எதிராகவே அது திரும்பி விட்டு விட்டது. இங்கு பிஜேபி வளர்ந்ததையா. செகனூரை நம்பக்கூடிய ஒருபாடு முஸ்லீம்கள் கேரளாவில் உண்டு. இன்று 3 நேரம் மட்டும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் தயவு பண்ணி தெருவில் கொண்டு வராதீர்கள். இன்னும் ஒரு ஃபரூக் உருவாகாமல் இருக்கட்டும். ஃபரூக்குடைய எண்ணம் உருவாகி வந்து கொண்டிருக்கும். உங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. எக்ஸ் முஸ்லீம் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் it is wanted by the time. Time will tell you everything. This religion is going to be ruined by its own fellows. Thank you very much for listening me. நான் பேசினதில் இருந்து என்னவாது தவறு இருந்தால் என்னிடம் மன்னித்து விடுங்கள். உங்களை பார்ப்பதற்கு எனக்கு ஆசை இருந்தது, முடியவில்லை. சாரி. தேங்க்யூ வெரி மச்.